நம்ம லைஃப் ஸ்டாமரோடைய லைஃப் எப்படி இருக்கும்னா, ஒரு பஸ்ஸில் போகிறோம், இல்லை எங்கேயாவது போகும்போது ஆட்டோவில் போகிறோம், ஏதாவது ஊர் பேர் சொல்லும்போது ரொம்ப ஸ்டாமர் ஆகும். அப்போது பஸ்ஸில் நமக்கு எந்த ஊருக்கு போகணுன்னு கேட்பாங்க கண்டக்டர். அப்போ கேட்கும்போது நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டாலும் அவங்க நம்மளை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஆளை பார்க்க போயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஷாப்பில் போய் ஏதாவது திங்ஸ் வாங்கும்போது அங்கே நமக்கு சொல்ல லேட் ஆச்சுன்னா அங்கேயும் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி லைஃப்பில் நம்ம பார்க்குற எல்லா ப்ளேஸ்லேயும் சேலஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டாமரராக இருந்தால். இப்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது ஒருத்தனுக்கு அப்படின்னா, அவங்க ப்ராப்ளமை ஷேர் பண்ணிக்க ஒருத்தர் கூட இருந்து அவங்கள நம்ம ஷேர் பண்ணிப்போம்ல. ஏதாவது பிரச்சனை அப்செட்டாக இருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் யாருக்கிட்டே சொல்ல முடியாது. ஏன்னா அது சொல்கிறதே ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அவங்க நம்மளை அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா எப்படின்னா, இவன் சொன்ன ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ பிரச்சனை ஒரு ஸ்டாமரர் தாங்குவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால் ஸ்டாமரருக்கு வேறு பிரச்சனை வந்தாலும் அதை சொல்லவும் முடியாது, அப்படியே இருப்பாங்க. இப்போது ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நமக்கு எந்த ஃபேவரட் ஃபுட்டோ அதை சொல்லாமல் எது நம்மளால் சொல்ல முடியுமோ அந்த வார்த்தையை சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ இவ்வளோ விஷயத்த ஸ்டாமரான நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த லைஃப்லேயே நான் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். நம்மளை விட பெரிய பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நமக்கு இருக்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை, ஓகேங்களா? அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது. ஆனால் நம்ம அதை திங்க் பண்ணியே இப்போது இவ்வளோ அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பிரச்சனையே நம்ம திக்கிறது கிடையாது. நம்ம திக்கிட்டால் மற்றவன் என்ன சொல்லுவானோ, மற்றவன் பார்ப்பானோ, மற்றவன் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ண என்ன, பார்த்தா என்ன, அவன் தப்பாக பேசினா என்ன, இந்த மைண்ட் செட்டு